இந்தியா பாகிஸ்தான் சண்டை கடந்து போயிட்டோம், ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை கடந்து போயிட்டோம். பட் இது காசாங்கிறது கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை. இது இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, அது இந்த காசா அப்படிங்கிறது அது அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம அங்கே அமைதி இருக்காது. ஓகே சார். அந்த காசாவினுடைய எதிரிகள் அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. காசா மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய வரைக்கும் அவருடைய எதிரிகள் ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க முடியாது. அது இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி, 100 வருஷம் ஆனாலும் சரி. இன்றைக்கு ஐநா மன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, 14,000 குழந்தைகள் உணவில்லாமல் இறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. 48 மணி நேரத்துக்குள்ளே சாப்பாடு உரிய உணவுப் பொருட்கள் போய் சேரலைன்னா 14,000 குழந்தைகள் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலை காசாவில் இருக்கு. அதே நேரம் இஸ்ரேல் அவங்களுடைய லட்சியங்களை இலக்குகளை அடைஞ்சாங்களான்னா இல்லை. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் தான் இந்த பெய்ட் ஹானூன் அப்படிங்கிற பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் படையினர் கிட்டத்தட்ட 20 பேர் குறிவைத்து ஹமாஸ் அமைப்பினரால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸ்பெயின் மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவில் இன்றைக்கு மாணவர்கள் பெரிய தியாகங்கள் செய்கிறாங்க. மாணவர்கள் செய்கிறாங்க. நம்மளாவது உட்காந்து யூடியூப்பில் பேசிட்டு தான் இருக்கிறோம். பட் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது. சாதாரணமான மக்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்காலர்ஸு மாணவர்கள் இவங்க பாலஸ்தீனத்திற்காக போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பலர் யூனிவர்சிட்டியை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறாங்க. பலர் நாட்டை விட்டு அமெரிக்காவை விட்டு விரட்டப்பட்டு. அதே போல பிரிட்டன்ல அதே மாதிரி மாணவர்கள் மதத்தெல்லாம் கடந்து நம்ம இன்றைக்கு இது ஒரு மத பிரச்சனை தான் அப்படின்னாலும் கூட மதத்தை எல்லாம் கடந்து இன்றைக்கு அரபு நாடுகளில் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஏங்க அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பதற்கு அங்கே தயாராக இல்லை. ஆனால் அமெரிக்காவிலையும் பிரிட்டன்லையும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பெயின்லையும் இன்னும் உலகத்தில் உள்ள பல நாடுகளில் அங்கே வசிக்கூடிய மக்கள் அந்த அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. டொனால்டு ட்ரம்ப்பே சொல்கிறாரு, பிஆரில் ரொம்ப மோசமாக இருக்குது இஸ்ரேல் அப்படிங்கிறார். பிஆரில் அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஸில் ரொம்ப மோசமாக இருக்குது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரு. அதாவது உங்கள் பேர் உலகத்தில் ரொம்ப கெட்டு போயிடுச்சு, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி டொனால்டு ட்ரம்ப்புங்கிற ஒரு பொம்மை தான். இந்த அமெரிக்காவினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது வேற. அமெரிக்கா நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதை தான் டொனால்டு ட்ரம்ப்பே கேட்கணும். ஒபாமா அதை தான் கேட்கணும். அவங்க இந்த நாட்டின் மீது போர் தொடுக்கணும்னு சொன்னார்னா அவர் ட்ரம்ப் யார் அதிபராக இருந்தாலும் அவர்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இப்போ என்னன்னா இது ஒரு சிஸ்டம். இது அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள், இவர்களுடைய அடியால் இஸ்ரேல், இவர்களுக்குள்ள ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சரிங்களா? இது ஒரு நெட்வொர்க்கு. இது இவங்க தான் உலகத்தை ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இது அப்படி நடக்கும். இதில் ஏதாவது இது ஒரு செயின் மாதிரி ஒன்று அந்தாலும் அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் இவங்க அதை கொலாப்ஸ் ஆகவே விட மாட்டாங்க. Q7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் நம்ம கூட பேச வந்திருக்காரு. இஸ்ரேல் காசாவுக்கும் இடையிலான இந்த போர் இன்னும் சில விஷயங்கள் பேசும் பொருளாக வலம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்காக பதில் கொடுக்க வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் பரணி. இஸ்ரேல் காசாவை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். குறிப்பாக இப்போ சமீபத்தில் வந்த ஒரு செய்தி என்னன்னா, அதாவது இந்த ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் இராணுவத்தினரை ஹோஸ்டேஜஸாக பழைய கைதிகளாக பிடிச்சிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ண ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதில் நடந்தது என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அதாவது ஹமாஸ் அமைப்பை ஒழிப்பதற்கு என்று சொல்லி ஒரு 600 நாட்களுக்கு மேலே இஸ்ரேல் கொடுமையான தாக்குதல்களை காசாவில் நடத்திட்டு வராங்க. 57,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஐநா மன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, 14,000 குழந்தைகள் உணவில்லாமல் இறக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. 48 மணி நேரத்துக்குள்ளே சாப்பாடு உரிய உணவுப் பொருட்கள் போய் சேரலைன்னா 14,000 குழந்தைகள் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலை காசாவில் இருக்கு. அதே நேரம் இஸ்ரேல் அவங்களுடைய லட்சியங்களை இலக்குகளை அடைஞ்சாங்களான்னா இல்லை. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் தான் இந்த பெய்ட் ஹானூன் அப்படிங்கிற பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் படையினர் கிட்டத்தட்ட 20 பேர் குறிவைத்து ஹமாஸ் அமைப்பினரால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 20 பேரில் அந்த ஸ்பாட்லேயே 5 பேர் உயிரிழந்துட்டாங்க. மீதி 14 பேர் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. 15 பேர் கிட்ட காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹமாஸ் அமைப்பு ஏற்கனவே அவங்க 15-20 கைதிகளை, உயிருள்ள கைதிகளை வச்சுருக்கிறாங்க. சில இறந்த உடல்களை வச்சுருக்கிறாங்க. 30 பேர்கிட்ட அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. அதை மீட்பதற்கு தான் இந்த போர் அப்படின்னு சொல்லி இந்த நெதன்யாகு சண்டையை நடத்திட்டு இருக்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 20 பேரையும் பிடிப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க.
அந்த 5 பேர் கொல்லப்பட்டவர்கள் உடலை எடுப்பதற்கும் அதே போல் உயிரோடு அங்கே இருந்தவர்களை வந்து சுட்டு காயப்படுத்தி அவர்களை பிடிப்பதற்கு அங்கே ஒரு முயற்சி நடந்திருக்கு. ஓகே. உடனடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலினுடைய விமானங்கள் அங்கே விரைந்து ஹெலிகாப்டர்கள் விரைந்து பெரிய ஒரு சண்டை, பல மணி நேரம் சண்டை நடந்து அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கிறாங்க இஸ்ரேல் படைகள். இப்போ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இந்த காசா போரில் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா ஹமாஸை இல்லை எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு அதாவது என்னென்ன காம்ப்ளெக்ஸ் அட்டாக்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது வந்து ஒரு சர்வதேச அளவில் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து நெதன்யாகுனுடைய இந்த மனித உரிமை மீறல் குற்றம் வந்து ரொம்ப படுமோசமாக போயிட்டுருக்கு. உலக நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நெதன்யாகுக்கு எதிரான நடவடிக்கையை வந்து துரிதப்படுத்தணும்னு சொல்லிட்டு கொலம்பிய அதிபர் வந்து பேசின ஒரு விஷயம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஸோ உலக நாடுகள் கொலம்பிய அதிபர்னுடைய இந்த பேச்சுக்கு எந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நெதன்யாகு அமெரிக்காவில் இருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப்போட வந்து 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதில் கடைசியாக வந்து காசா சம்பந்தமாக மட்டுமே அவர் பேசியிருக்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த போரை வந்து நிறுத்தணுங்கிறதுல ட்ரம்ப் வந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறார். ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெதன்யாகு வந்து இந்த போரை நிறுத்தக்கூடாதுங்கிறதுல அவர் தீவிரமாக இருக்கிறார். எப்படியாவது வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து 15 சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஹமாஸ் தரப்புக்கும் இஸ்ரேல் தரப்புக்கும் 15 சுற்று பேச்சுவார்த்தை நடந்து இப்போ கடைசியாக அந்த 15வது சுற்றுமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. இதுதான் கரண்ட் அப்டேட்டு. இப்போ நெதன்யாகு வந்து திட்டமிட்டே வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த பேச்சுவார்த்தையில் சீர்குலைச்சு, ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்து அமைதி ஏற்பட்டதுன்னு சொன்னால் அடுத்து நெதன்யாகுவினுடைய பதவி பறிபோகும், அவருக்கு கைது செய்யப்படுவார். இந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால அவர் வந்து அந்த போரை வந்து தொடர்ந்து நடத்தணுங்கிறதுல தீவிரமாக இருக்கிறார். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லெபனான் மீது தாக்குதல் நடத்தி பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த சண்டை வந்து இன்னும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கணும், உடனே நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேல் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் வந்து இந்த கொலம்பியாவினுடைய அதிபருடைய அந்த பேச்சை நம்ம பார்க்க முடியுது. உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள், கிட்டத்தட்ட 125 நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்துருக்கிறாங்க. ஐநா மன்றத்தில் பல வாக்கெடுப்புகளில் இஸ்ரேலுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. இவங்க வந்து மைனாரிட்டி. யார்? இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும், இந்த இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர்களும் மைனாரிட்டி. மொத்தமே 5 பேர், 5 நாடுகள் 6 நாடுகள். என்ன இவங்க பெரிய பணக்கார நாடுகள் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. பட் உலகத்தினுடைய பெரும்பகுதி மக்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. அதில் வந்து இந்த கொலம்பியாவின் அதிபர் நம்ம பார்க்கும்போது இந்த வட அமெரிக்க நாடு, தென் அமெரிக்க நாடுகள் எல்லோருமே இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு எதிராகத்தான் நிற்கிறாங்க இந்த காசா பாலஸ்தீன விஷயத்தில். அதில் வந்து அவருடைய பேச்சு வந்து ஒரு அங்கம். அவர் தொடர்ந்து வந்து காசாவுக்கு எதிரான இதை வந்து அவர் தீவிரமாக கருத்துக்களை சொல்லிட்டு வர்றார் கொலம்பியாவின் அதிபர். அதே போல் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா ஒரு சம்மந்தமே இல்லாத நாடு, அவர்கள் தான் இஸ்ரேல் மீது போர்க்குற்ற விசாரணையை வந்து வழக்கை தொடுத்தது அவங்க தான். இன்றைக்கு அதுதான் வந்து இது நெதன்யாகு போர்க்குற்றவாளியாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரஷ்யா, சீனா ஆதரவு கம்யூனிஸ்ட் நாடுகள், வடகொரியா மாதிரி நாடுகள், இவங்க இந்த இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் தென் அமெரிக்க நாடுகள், நீங்கள் சொன்ன இந்த கொலம்பியா, இதே போல் வந்து இந்த கியூபா, இது மாதிரியான தென் அமெரிக்க நாடுகள், இவர்களும் இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. இதற்கு பிறகு நம்ம பார்க்கும்போது நம்ம இந்தியா மாதிரியான 3ஆம் உலக நாடுகள், அவர்களும் வந்து இந்த இஸ்ரேலுடைய இந்த அராஜகத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. அடுத்த நம்ம பார்க்கும்போது அரபு நாடுகள், அவங்க வந்து இயல்பாகவே அவங்க இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் நிற்கணும், ஏன்னா அந்த மக்களே கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாங்க. அப்போ என்னென்னா இவங்க மைனாரிட்டி. பட் மைனாரிட்டியாக இருந்தும் கூட பணமும் ஆயுதமும் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தொடர்ந்து சாதாரண அப்பாவி மக்களை கொண்டு போச்சுட்டு வராங்க. ஓகே சார். அதே மாதிரி ஐநா மன்றத்தில் பிரான்சிஸ்கா அல்பனீஸ் வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து காசா மேலே போர் நடவடிக்கை எடுத்ததுனால உலகளாவிய பெருநிறுவனங்கள் தான் பயங்கரமான லாபத்தை வந்து சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரியான லாபம், இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது முதல்ல வந்து ஆயுத நிறுவனங்கள், ஆயுத கம்பெனிகள், இவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து தொடர்ந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல்கிட்ட வந்து நிறைய ஆயுத பற்றாக்குறை, ரொம்ப இந்த போர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவர்களுக்கு வந்து ஆயுத பற்றாக்குறை இருக்குது. குறிப்பாக அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த டாங்கிகள்லாம் வந்து நிறைய காலாவதியான டாங்கிகளை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு உபகரணங்கள், உடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பஞ்சம். அதுவே வந்து அவங்க தொடர்ந்து ப்ரொடக்ஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஓகே சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விமான தாக்குதல் நடத்துகிறாங்க, அதற்கு தேவையான வெடிகுண்டுகள்,
இப்படி வந்து இஸ்ரேலில் வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப கம்மி. அவங்க வெளிநாடுகள்ல இருந்து தான் வாங்குறாங்க. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து, ஆஸ்திரியாவிலிருந்து இப்படி ஐரோப்பிய நாடுகள்ல இருந்தும் பிற நாடுகள்ல இருந்து தான் ஆயுதங்களை வாங்குறாங்க. அமெரிக்காவிலிருந்து வாங்குறாங்க. இதன் மூலமாக ஆயுத கம்பெனிகள் பெரிய அளவிற்கு லாபம் சம்பாதிச்சுட்டு வராங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெக்னாலஜி, நம்ம மைக்ரோசாஃப்டை பற்றி கேள்விப்பட்டோம். இது மாதிரியான டெக்னாலஜி நிறுவனங்கள், ஏஐ தொழில்நுட்ப நிறுவனங்கள், இவங்க வந்து இந்த இஸ்ரேலுக்கு வேலை செய்வதன் மூலமாக நிறைய பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இந்த அவங்க அந்த பிரான்சிஸ் ஆல்பனீஸ் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெருநிறுவனங்கள் லாபம் பெறதுனால இந்த போரே நிக்கல அப்படிங்கிறாங்க. அது ரொம்பவும் ஒரு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு, கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி கேலக்ஸி லீடர் கப்பலை வந்து கைப்பற்றி கொண்டு போயிட்டு ஹவுதீஸ் வந்துட்டு ஆவணமாக ஒரு படம் எடுத்தெல்லாம் காமிச்சதாகவும் அதனால இஸ்ரேல் அவமானப்பட்டதாகவும் நேத்திக்கு ஒரு தொகுப்புல கூட நம்ம பேசியிருந்தோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு கப்பலை கூட கைப்பற்றிட்டு அதை பற்றின ஒரு வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கப்பல்களை வந்து மூழ்கடிச்சிருக்கிறாங்க ஏமன் ஹவுதிகள். முதல் 2 கப்பலுமே கிரீஸ் நாடுக்கு சொந்தமானது, லைபீரியா கோடியோடு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் கப்பல் வந்து மேஜிக் சீஸ் அப்படிங்கிற கப்பல். அந்த கப்பலினுடைய வீடியோக்கள் தான் இப்போ வந்து வைரலாக பரவிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டர்னிட்டி அப்படிங்கிற இன்னொரு கப்பல், எட்டர்னிட்டி சி அப்படிங்கிற ஒரு கப்பல், அந்த கப்பலை வந்து இப்போ மூழ்கடிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்த ஒரு செய்தி. அப்போ என்னன்னா, ஏமன் படைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கடைசியாக ஏமன் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க, வான்வெளி தாக்குதல். அந்த தாக்குதலும் தோல்வியில் தான் முடிஞ்சது அப்படிங்கிறது செய்தி. அதாவது 50 விமானங்கள்ல போய் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்காக போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சி இஸ்ரேல் படைகளுக்கு. என்னன்னா, தரையிலிருந்து வானை நோக்கி வான் இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வந்து வந்திருக்கு. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 இஸ்ரேல் விமானங்கள் அங்கிருந்து பின்வாங்கி ஓடி இருக்கு. இவங்க வந்து தாக்குதல் நடத்த போன இடங்கள் வந்து அதிகம், 100க்கும் மேற்பட்ட இடங்களை தாக்குவதற்காக போறாங்க. 50 விமானங்கள், போர் விமானங்கள்ல போறாங்க. ஆனால் இவங்க வந்து தாக்குதல் நடத்தினது 20 இடங்கள்ல தான், 20 விமானங்களில் தான் தாக்குதல் ஈடுபட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஏமன் ஹவுதி படைகள் வந்து இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். அப்போ அந்த தரையிலிருந்து வான் இலக்கை தூக்கக்கூடிய அந்த நவீன ஏவுகணை உள்நாட்டிலே தயாரித்ததாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பதிலடி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு வந்து பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேல் அது வந்து பின்வாங்கி போயிருக்கிறாங்க. ஓகே சார். இந்த சூழலில் தான் நம்ம இந்த தாக்குதலையும் நாம் பார்க்கணும். அப்போ என்னன்னா, ஏமன் படைகள் அவங்க அந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சட்டம். அவங்கள வந்து இனி இஸ்ரேலாலும் அமெரிக்காவும் பெருசாக எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு நம்ம பார்க்குறோம். ஓகே சார். அதே மாதிரி ஈரான் இஸ்ரேலுடைய தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயத்த கேள்விப்பட முடிஞ்சுது. அதில் எது இஸ்ரேல் தரப்பில் அதிகப்படியான சேதத்தை சந்திச்சிருக்கு? அதான் இப்போ வந்த செய்தி, இந்த ஹைஃபா துறைமுகத்தில் இயங்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, அந்த ஆலையை வந்து முதல்ல ஈரான் வந்து அடிச்சாங்க. பட் அதை பற்றின தகவல்களை இஸ்ரேல் வெளியிடவே இல்லை. ஓகே சார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தான் கிட்டத்தட்ட 30% எண்ணெயை வந்து கொடுக்குது இஸ்ரேலுக்கு. 30% பெட்ரோல் டீசலை வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ஆலை வந்து அந்த ஹைஃபா துறைமுகத்தில் செயல்படக்கூடிய ஆலை தான். இப்போ அந்த ஆலை வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு ஈரானுடைய அட்டாக்ல. இப்போ அது வந்து செயல்படவே முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு ஏற்பட்டுருச்சு. இப்போ அந்த ஆலையை இடமாற்றம் செய்ய போறாங்க. அங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் தான் சரி பண்ணிட்டு வராங்க. சரி பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த ஆலையை வந்து அங்கிருந்து வந்து வேறு இடத்துக்கு மாற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்போ ஈரானினுடைய தாக்குதல் வந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இவ்வளவு நாளாக இவர்கள் வந்து மறைச்சிட்டு வராங்க. இப்போ அது ஒவ்வொன்றாக அம்பலமாயிட்டு வருது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி பாலஸ்தீனியர்கள் வந்து இஸ்ரேலுடைய பார்டருக்கு ஏதாவது வந்துட்டாங்க அப்படின்னாலோ, இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா சுட்டு தள்ளுறதுக்கு கூட இஸ்ரேல் ராணுவம் வந்து உத்தரவிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி நான் படித்தேன். அப்போ அந்தந்த பகுதிகள் எது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு எதுவும் நீங்க படிச்சு தெரிஞ்சது கேள்விப்பட்டது இருக்கா? எல்லையில இல்ல, அவங்க காசாவில் தான் இருக்கிறாங்க. காசா மக்கள் காசாவில் தான் இருக்கிறாங்க. இவன் போய் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அங்கே பல இடங்களை ஆக்கிரமித்து வச்சிருக்கிறான். வச்சுட்டு சில இடங்களில் வந்து மக்கள் சாதாரணமாக போகும்போது திடீர்னு சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அப்போ ஏன் சுட்டுக் கொல்லப்படுறாங்கன்னு கேட்டால் உடனே அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பகுதி, அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் நாங்கள் சுட்டுட்டோம் அப்படிங்கிறான். சரி, எது தடை செய்யப்பட்ட பகுதி, எது வந்து தடை செய்யப்படாத பகுதி அப்படின்னு சொல்லி ஏதாவது
இது வைக்கப்பட்டிருக்கு, அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எந்த அறிவிப்பும் இல்லை. ஓகே சார். இப்போ என்னன்னா அவன் நினைச்சானா யாரைனாலும் சுடலாம், சுட்டுட்டு நீ வந்து தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நுழைச்சிட்டு அதனால சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு இன அழித்தொழிப்புல இது ஒரு பார்ட், அவ்வளவுதான் சார். அதே மாதிரி ஸ்பெயின்ல வந்து சான் ஃபெர்மின் அப்படிங்கிற ஒரு திருவிழாவில் அங்க கூடின மக்கள் வந்து காசாவுக்கு ஆதரவா அவங்க வந்துட்டு கோஷம் போட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஸ்பெயின் அந்த திருவிழா வந்து ஒரு பாரம்பரியமான திருவிழா, அந்த செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்பெயின் மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவில் வந்து இன்றைக்கு மாணவர்கள் பெரிய தியாகங்கள் செய்கிறாங்க, மாணவர்கள் செய்கிறாங்க. நம்மளாவது உட்காந்து யூடியூப்ல பேசிட்டு தான் இருக்கிறோம். பட் வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, சாதாரணமான மக்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், மாணவர்கள், இவங்க வந்து பாலஸ்தீனத்திற்காக போராட்டம் நடத்துறாங்க. அதுல பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, பலர் வந்து யூனிவர்சிட்டியை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறாங்க, பலர் வந்து நாட்டை விட்டு அமெரிக்காவை விட்டு விரட்டப்பட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் கூட பல பேர் அப்படி விரட்டப்பட்டு இந்தியாவில் கூட வந்திருக்கிறாங்க பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம். ஓகே சார். இது ஒரு பக்கம். அதே போல பிரிட்டன்ல அதே மாதிரி மாணவர்கள் மதத்தெல்லாம் கடந்து, நம்ம இன்றைக்கு இது ஒரு மத பிரச்சனை தான் அப்படின்னாலும் கூட மதத்தை எல்லாம் கடந்து இன்றைக்கு வந்து அரபு நாடுகளில் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஏங்க அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பதற்கு அங்கே தயாராக இல்லை. ஆனால் அமெரிக்காவிலையும் பிரிட்டன்லையும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பெயின்லையும் இன்னும் உலகத்தில் உள்ள பல நாடுகளில் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் அந்த அரசாங்கம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட அவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. இதில் வந்து இத்தாலி, ஜெர்மனிலாம் பார்த்தா போராட்டம் நடத்திய பல பேர் மிக கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அரசால் வந்து மிக கொடூரமான சட்டங்களில் கைது செய்யப்பட்டு பெரிய பெரிய ஆட்கள், அவங்களாம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், இவர்கள்லாம் கூட வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, காசா மக்களுக்காக வேண்டி அந்த கொடுமைகளை பார்க்க முடியாமல் அவங்களாம் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அப்படியே நம்ம அரபு நாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்தால் தானே நமக்கு தெரியும். ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டங்களோ ஒரு விஷயங்களோ எதையுமே நம்ம பார்க்க முடியல. ஆட்சியாளர்கள் தொடர்ந்து லிப் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அரேபிய ஆட்சியாளர்கள். இந்த சூழல்ல வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்குது. உலகம் வந்து இன்னும் வந்து மிக மோசமான நிலைக்கு போகலை, இன்னும் கூட வந்து இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்கும்போது அது தட்டி கேட்பதற்கு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு காட்டுது. ஓகே சார். இப்போ ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் கொலம்பிய அதிபர் வந்து இப்படி ஒரு அறிக்கை வந்து அவர் விட்ட உடனே உலக நாடுகளெல்லாம் அவங்களோட கவனத்தை வந்து திருப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதனோட ரியாக்ஷன் வந்து எதிர் வரக்கூடிய காலகட்டங்களில் காசாவுக்கு ஆதரவாக உலக நாடுகள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இஸ்ரேல் ஈரான் போர் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நீங்கள் சொன்னதில் இதை கரெக்டாக நடந்ததாக நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இந்த விஷயத்தை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? இதே கேள்விதான் நீங்க கேட்டு இப்போ திரும்பி நான் கேட்க வேண்டியது சொன்னேன், இப்போ அதே பதில் தான். என்ன அப்படின்னா நெதன்யாகுவினுடைய அத்தியாயம், இஸ்ரேலுடைய அத்தியாயம் வந்து முடிய போகுது, அதற்கான தொடக்கம் தான் இது. இவர்கள் நிகழ்த்திய இந்த இனப்படுகொலை அப்படிங்கிறது இது வந்து சும்மா கடந்து போகக்கூடிய சம்பவம் இல்லை. இது வந்து பல நாடுகளில் பல போர்கள் நடக்கும், சண்டை நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கடந்து போயிடும். இந்தியா பாகிஸ்தான் சண்டை கடந்து போயிட்டோம், ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை கடந்து போயிட்டோம். பட் இது காசாங்கிறது கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை. இது வந்து இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, அது வந்து இந்த காசா அப்படிங்கிறது வந்து அது அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம அங்கே வந்து அமைதி வந்து இருக்காது. ஓகே சார். அந்த காசாவினுடைய எதிரிகள் அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. காசா மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய வரைக்கும் அவருடைய எதிரிகள் ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க முடியாது. அது இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி, 100 வருஷம் ஆனாலும் சரி, அங்கே நிரந்தர தீர்வு வந்து நிச்சயமாக ஏற்படும். அது வரைக்கும் இந்த இஸ்ரேலியர்களோ அமெரிக்கர்களோ நிம்மதியாக இருக்க முடியாது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். டொனால்டு ட்ரம்ப்பே வந்து சொல்றாரு, பிஆர்ல வந்து ரொம்ப மோசமா இருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறார். பிஆர்ல அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல ரொம்ப மோசமா இருக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு. அதாவது உங்க பேர் வந்து உலகத்துல ரொம்ப கெட்டு போயிடுச்சு, அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப்பே சொல்றாரு. புரியுதுங்களா? டொனால்டு ட்ரம்ப்பே சொல்றாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டொனால்டு ட்ரம்ப்ங்கிற ஒரு பொம்மை தான். இந்த அமெரிக்காவினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது வேற. அமெரிக்கா நிர்வாகம் வந்து என்ன சொல்லுதோ அதை தான் டொனால்டு ட்ரம்ப்பே கேட்கணும், ஒபாமா வந்து அதை தான் கேட்கணும். அவங்க வந்து இந்த நாட்டின் மீது போர் தொடுக்கணும்னு சொன்னாருன்னா அவர் ட்ரம்ப் வந்து யார் அதிபராக இருந்தாலும் அவர்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இப்போ என்னன்னா இது ஒரு சிஸ்டம். இது வந்து அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள், இவர்களுடைய அடியால் வந்து இஸ்ரேல், இவர்களுக்குள்ள ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு நெட்வொர்க்கு. இது இவங்க தான் உலகத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இது அப்படி நடக்கும். இதில் ஏதாவது இது வந்து ஒரு செயின் மாதிரி ஒன்று வந்து அந்தாலும் அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் இவங்க வந்து அதை கொலாப்ஸ் ஆகவே விட மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சிஸ்டம். ஆனால் இன்றைக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடுச்சு, இஸ்ரேலுக்கு வந்து ஃபியூச்சர் கிடையாது, இஸ்ரேல் ஆபத்தான நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு.
எனவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பதில் நிச்சயமாக போர் நிறுத்தம் வந்துடும். அதற்கு பிறகு வந்து அங்கே தனி பாலஸ்தீன நாடு உருவாகும். இந்த நெதன்யாகு இன்னும் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் குறைந்தபட்சம் அவர்கள் அரசியல் அதிகாரத்திலிருந்து அவங்க வந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். சரிங்களா? இன்னொரு பக்கம் வந்து ஈரான், ரஷ்யா, சைனா, இப்போ இவர்களுடைய மூவ் என்ன அப்படிங்கிறது இதுக்கு வந்து எதிர்காலம் தான் பதில் சொல்லும். இவர்கள் வலிமை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அமெரிக்காவும் அதனுடைய இந்த மேற்கத்திய நாடுகளும் அவங்களுடைய செல்வாக்கை முற்றிலுமாக இழப்பாங்க. இந்த மாதிரி வேர்ல்டு ஆர்டர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஓகே சார். இவ்வளோ நேரம் இந்த இஸ்ரேல் காசா போர் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் டக்குன்னு நீங்களும் சலிச்சிக்காம ரொம்ப யதார்த்தமாக பதில் கொடுத்ததுக்கு Q7 சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.